வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் ஜெயா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். இது திருநின்றவூர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. இதோட TNEA கோட் 1416. TNEA 2026 கவுன்சிலிங்க்கு நீங்க காலேஜ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் பத்தின முழு விவரங்களையும் இப்ப பார்க்கலாம். வாங்க, முதல்ல இந்த காலேஜோட முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு காலேஜோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு NAAC அக்ரெடிடேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில இந்த காலேஜ்க்கு NAACல A கிரேடு கொடுத்திருக்காங்க. இது காலேஜோட டீச்சிங் குவாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். சரி, A கிரேடு இருக்கு, ஆனா படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா? இதுதானே எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. காலேஜ் கொடுத்த டேட்டா படி TNEA 2025க்கு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல 83% பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. 83% கண்டிப்பா ஒரு நல்ல நம்பர் தான். ஓகே, இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ காலேஜ் பத்தின அடிப்படை விவரங்கள், அதாவது TNEA கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு தேவைப்படுற முக்கிய தகவல்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த காலேஜோட முழு பெயர் ஜெயா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். TNA கோட் நம்பர் மறக்காதீங்க, 1416. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜ். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்குது. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் TNA கவுன்சிலிங் மூலியமா தான். அதாவது 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். இந்த காலேஜ் ரன் பண்றது ஜெயா எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அவங்களோட மிஷன் என்னன்னா, புதுமையான டீச்சிங் மெத்தட்ஸ், ரிசர்ச், அப்புறம் தொழில் முனைவு, இது எல்லாத்தையும் வச்சு டெக்னிக்கல் எஜுகேஷன்ல ஒரு எக்ஸலன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததா, ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி குறிப்பா பெற்றோர்கள் கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த காலேஜுக்கு என்னென்ன அதிகாரப்பூர்வமான அப்ரூவல்ஸ் இருக்குன்னு தான். அத பத்தி இப்ப பார்க்கலாம். அப்ரூவல்ஸ் விஷயத்துல இவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. 2025-26 அகாடமிக் இயருக்கான AICT அப்ரூவல் ஆக்டிவா இருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2023ல NAC A கிரேடும் வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான அங்கீகாரங்கள். ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷன். 2026 அட்மிஷன்ஸ்க்கு இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பிரான்ச் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் CSCலயே சைபர் செக்யூரிட்டி. இது எல்லாத்துக்கும் 60 சீட்ஸ் இருக்கு. இது கூடவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் 60 சீட்ஸ். அடுத்ததா பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜிக்கு 30 சீட்ஸும் பயோடெக்னாலஜிக்கு 30 சீட்ஸும் இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புது புது கோர்சஸ கொண்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, ஏன் பயோடெக்னாலஜி கூட, இது எல்லாமே ரீசெண்ட் இயர்ஸ்ல ஆரம்பிச்ச கோர்சஸ். இது இண்டஸ்ட்ரி தேவைக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகிறத காட்டுது. சரி, கோர்சஸ் நல்லா இருக்கு, சொல்லி கொடுக்கற ஃபேக்கல்டி எப்படி? காலேஜ்ல மொத்தம் 39 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 13 பேர் PhD முடிச்சவங்க. அதாவது கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு ப்ரொஃபசர்ஸ், டாக்டரேட் ஹோல்டர்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு மாணவரோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற 2 முக்கியமான விஷயங்கள், பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்காலர்ஷிப்ஸ். பிளேஸ்மெண்ட் பத்தி நாம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மறுபடியும் சொல்றேன், 83%. காலேஜ் கொடுத்த டேட்டா படி இதுதான் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். இது நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸோட கேரியருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கும். படிப்புக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டா இங்க பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்ஸ், அதாவது SC, ST, BC, MBC, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாதிரியான எல்லா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே ஸ்போர்ட்ஸ்ல சிறப்பா இருக்கிறவங்களுக்கும் பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இது இல்லாம பிரைவேட் என்டோமென்ட் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. வெறும் கிளாஸ் ரூம் படிப்போட நிறுத்தாம ரிசர்ச், இன்னோவேஷன் மாதிரி விஷயங்களுக்கு இங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ல இவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. குறிப்பா 3D பிரிண்டிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் ரிசர்ச்லாம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வளர்க்கறதுக்காக JSIC இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர், அதாவது JISICன்னு ஒன்னு இருக்கு. கூடவே இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சிலும் ஆக்டிவா இருக்கு. இதுக்கு நல்ல உதாரணம், கடந்த 5 வருஷத்துல மட்டும் இவங்க ரிசர்ச்காக 15 லட்சத்துக்கும் மேல கிராண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அகாடமிக்ஸ், ரிசர்ச் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட டெய்லி லைஃப்க்கு தேவையான விஷயங்கள், அதாவது கேம்பஸ் வசதிகள், ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை ஹாஸ்டல் வசதி தான். இங்க பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. 2 ஹாஸ்டல் மெஸ்லயும் வெஜ் நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. சோ தங்குறது சாப்பாடு பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஹாஸ்டல்ல தங்காத டெய்லி வீட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி? காலேஜுக்கு சொந்தமா மொத்தம் 35 பஸ்ஸுகள் ஓடுது. இந்த 35 பஸ்ஸும் சும்மா இல்ல. சென்னை மற்றும் அதை சுத்தியுள்ள பகுதிகள்ல கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ரேடியஸ கவர் பண்ணுது. சோ டே ஸ்காலர்ஸ்க்கு போயிட்டு வரதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். பஸ் மட்டும் இல்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் நல்லா கனெக்ட் ஆகுது. காலேஜ்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்துல நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதுவும் ஒரு பெரிய பிளஸ். சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை நாங்க ரெடி பண்ணும்போது காலேஜோட ஆஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நம்பகமான அரசு போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கிறோன்றதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா profsam.com வெப்சைட்டை பாருங்க. உங்க 12th அப்புறம் சரியான இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியா இருக்கும்.